ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ சிப்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம லாவெண்டர் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நல்லா தோலில் சீவி எடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பண்ணி முடிக்கும்போது எண்ட் ரிசல்ட் சூப்பராக வரப்போகுது. செய்ய காலியாகிடும். இப்போது இந்த உருளைக்கிழங்கை வீட்டில் இருக்க வெஜிடபிள் ஸ்லைசரில் இந்த மாதிரி பிளேட் மாதிரி இருக்கிறதுல வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். தின் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். அந்த ஸ்டார்ச் எல்லாம் நல்லா போயிடணும். ஒயிட் கலரில் ஸ்டார்ச் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா போயிடணும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு லேஸ் மாதிரி ஷேப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள் ஸ்லைசர்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். அதில் அந்த ஜிக்ஸாக்காக இருக்க ஸ்லைசரில் பொட்டேட்டோஸை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பேக்கெட்டில் வாங்குகிற லேஸ் மாதிரியே பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைக்கும். 2 நிமிஷம் நல்லா அலசினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்லைசஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் இல்லை டவலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகட்டும். அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் அந்த துணியே உறிஞ்சிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்லைசஸாக உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம உப்பு சேர்க்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் உப்பும் அதில் 4 டீஸ்பூன் தண்ணியும் ஊற்றி அதை நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். அந்த உப்பு தண்ணியை ஒவ்வொரு தடவை நம்ம பொரிச்சு எடுக்கும்போதும் அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கோட தன்மையே உப்பை அப்சர்வ் பண்ணுறது தான். அதனால் ஒவ்வொரு தடவை போடும்போதும் நம்ம 1 டீஸ்பூன் ஊற்றி எடுத்தோம்னா அந்த உருளைக்கிழங்கு அப்படியே உப்பை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக பொன்னிறமானோடனே நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பொரிச்சு எடுத்த பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாவெண்டர் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.